அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது உயிரை நான் இஸ்லாத்திற்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று ஆசை வைக்கக்கூடியவராக இருந்தார். ஒருமுறை பத்ர் யுத்த நேரம் வருகிறது. பத்ர் யுத்த களத்திலே போரிடுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் அனைவரும் தயாராகிறார்கள். அந்த யுத்தத்திலே முதலாவது எங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே எங்களுடைய முஸ்லிம்களின் முதலாவது யுத்தம் அந்த பத்ர் யுத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்துக்கு சஹாபாக்கள் எல்லாம் ரெடியாகிறார்கள், தயாராகிறார்கள். உடனே அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தானும் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு யோசனையை முன்வைத்து அவர்களும் தயாராகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பிள்ளைகள் வருகிறார்கள். அவருடைய பிள்ளைகள் வந்து என்ன தெரியுமா கூறுகிறார்கள், தந்தையே நீங்கள் வயோதிபர், உங்களை வயோதிபர் மாத்திரமல்ல அவர் ஒரு நோயாளியாக இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவருடைய கால் நொண்டி உடையவராக அவர் இருந்தார். எனவே அந்த பிள்ளைகள் அந்த காரணங்களை சொல்லி அவர்கள் செல்கிறார்கள். நீங்க இந்த யுத்த காலத்திலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். அவர் கவலையிலே இருக்கிறார். நாட்கள் உருண்டோடுகின்றன. அதே போன்று அடுத்ததாக வருகிறது உஹது யுத்தம். இரண்டாவது யுத்தம் உஹது யுத்தம் வருகிறது. அவருடைய ஆசை மங்கவில்லை. இஸ்லாத்திற்காக வேண்டி தனது உயிரை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆசை அவரிடத்திலே மங்கவில்லை. அவர் தொடர்ந்து முயற்சி செய்கிறார். அந்த உஹது யுத்தத்திலே நான் பயணித்து அந்த உஹது யுத்தத்திலே நான் கலந்து கொண்டு எனது உயிரை நாம் மாய்க்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தை அவர் தயாராகிறார். உஹது யுத்தத்திற்காக வேண்டி தயாராகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே திரும்பவும் அந்த பிள்ளைகள் வந்து சொல்கிறார்கள், தந்தையே நீங்கள் செல்ல வேண்டாம். அவர்கள் பத்ர் யுத்தத்திலே என்ன காரணத்தை சொன்னார்களோ அதே காரணத்தை சொல்கிறார்கள். அவர் கோபப்பட்டு உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார். எவ்வாறு தெரியுமா, எனது பிள்ளைகள் எனக்கு ஷஹாதத்தை பெற்று தரவிட்டு என்னை தடுக்கிறார்கள். நான் இந்த நொண்டிக்காலுடன் சொர்க்கத்திலே உலாவ விரும்புகிறேன் என்ற ஒரு அழகிய வார்த்தையை கூறுகிறார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவருடைய அந்த இஸ்லாம் ஏற்படுத்திய அந்த மாற்றத்தை பார்த்து வியர்ந்து எவ்வாறு தெரியுமா கூறினார்கள், அந்த பிள்ளைகளை பார்த்து அவரது வழியிலே விட்டு விடுங்கள், அவருக்கு ஷஹாதத் பெற்றுக்கொள்ளலாம் கிடைக்கலாம் என்றவாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் எவ்வாறு விரும்பினாரோ கடைசி அவருடைய நிலைமையும் அவ்வாறு தான் முடிந்தது.